ஹாய் மக்களே. நான் சொல்ல போற குட்டி கதையும் அதுல இருக்க டேக் வச்சும் நல்லா ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா உட்காந்துட்டு கேளுங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ரொம்ப நாள் ஒரு பெரிய ஹில்ஸை கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்காக பெருசா அவன்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா 100% இல்லாட்டியும் அவன்கிட்ட இருக்க சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஹில்ஸை கிளைம் பண்ணலான்னு கிளம்பிட்டான். நம்பர் 1, இட்ஸ் அபவுட் ப்ராக்ரஸ் அண்ட் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன். அண்ட் எல்லாம் இப்போ ஆல் செட். அவன் ஹில்ஸை கிளைம் பண்ண ரெடி ஆகி ஹில்ஸ் முன்னாடி நிற்கிறான். மேலே பார்க்குறான், அவ்வளோ ஹைட்டு. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படா கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட். அப்படியே நினச்சிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான். அந்த ஹில்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் சின்ன சின்னதாக இருக்கு. ஸோ சரி, ஓகே, ஸ்டெப்ஸ் சின்ன சின்னதாக இருக்கு, ஈஸியாக கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப்போட கிளைம் பண்ண ஆரம்பிச்சான். நம்பர் 2, எவ்ரி ஜேர்னி அண்ட் டெஸ்டினேஷன் பிகின்ஸ் வித் அ ஸ்மால் சிங்கிள் ஸ்டெப். என்னதான் அவன் ஒரு எனர்ஜியில கட கட கடன் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாலும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல அவனால கிளைம் பண்ண முடியல. எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டான். அவன்கிட்ட ரிசோர்ஸ் லிமிட்டா இருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனுக்கு என்ன தோணிடுச்சு, என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பேசாம நம்ம இறங்கிருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டான். அப்போ அவனுக்கு ஒரு தாட் வருது, என்ன அப்படின்னா கீழே இறங்கி போயிட்டா இட் வில் பி ஜஸ்ட் அ நார்மல் டே, நெக்ஸ்ட் டே அவனோட லைஃப் as usual இருக்கும். பட் இப்போ அவன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே பெரிய லெவலில் அவனால முடியாட்டியும் இருக்கிற ரிசோர்ஸை லிமிட்டடா யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சா பீக் ரீச் பண்ணா இட் வில் பி ஹிஸ் ட்ரீம் அண்ட் இட் வில் பி அ ஹிஸ்ட்ரி அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஸோ அந்த நம்பிக்கையோட அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். நம்பர் 3, the road will test you. ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு கிளைம் பண்ணிட்டு அவன் மேல பாக்குறான், ஹில்ஸோட பீக் தெரியுது. செம ஹாப்பி. அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான், செம்ம ஷாக் ஆயிட்டான். என்னடா இவ்வளவு தூரம் நம்மளா கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு ஆச்சரியம். அப்பதான் அவனோட ஸ்ட்ரென்த்தை அவன் உணர்றான். ஸோ நம்பர் 4, the only competitor we have to compete is by ourselves. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அவன் ஹில்ஸை கிளைம் பண்ணிட்டான். செம ஹாப்பி அவன், பிகாஸ் அது அவனோட டெஸ்டினேஷன்ல. என்னதான் அவன் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியிருந்தாலும் அவன் உணர்ற ஒரு விஷயம், அவன் கடந்து வந்த பாதையில அவன் கத்துக்கிட்ட லெசனும், அவன் எவ்வளவு தன்னை கம்ஃபர்ட்ல இருந்து வெளியே கொண்டு முயற்சி பண்ணி ரிஸ்க் எடுத்தானோ அதோட ரிசல்ட் அவன் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண ஹெல்ப் பண்றது உணர்றான். நம்பர் 5, the destination is just a moment and it's all about the journey we have gone through to achieve our destination. அண்ட் இது மாதிரி நீங்க ஏதாவது பெரிய டெஸ்டினேஷன் ஆர் உங்களோட கோலை ரீச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஜேர்னியை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதையும் நம்ம வீடியோ போடுவோம். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். பாய்.